வணக்கம் நண்பா. இன்னைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கால்நடை பராமரிப்பு துறையில் அறிவிக்கப்பட்ட வேகன்சிஸ் பார்த்தா, இதுக்கு தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் தாராளமாக அப்ளை செஞ்சுக்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் என்ன, சேலரி என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண பாருங்கள். நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. ஏதாவது டவுட்னாக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்னு சொல்லி 2 வகையாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் ரெகுலர் போஸ்ட் 74, பேக்லாக்கில் 1 இருக்குது. டைப்பிஸ்ட்டில் ரெகுலர் போஸ்ட் 78, பேக்லாக்கில் 9 இருக்குது. மொத்தம் 162 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி 19,500 சொல்லியிருக்காங்க. 62,400 வரைக்கும் சேலரி இருக்கும். அடுத்ததாக டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 19,500, 62,400 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இல்லைனாக்கா அதுக்கு ஈக்குவலண்டாக முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, டைப் ரைட்டிங் தெரிஞ்சுக்கணும். இங்கிலீஷு அண்ட் தமிழில் ஹையர் தெரிஞ்சிருந்தா ஓகே, இல்லை இங்கிலீஷில் லோவர் தமிழில் ஹையர் தெரிஞ்சாலும் ஓகே, இல்லை இங்கிலீஷில் ஹையர் தமிழில் லோவர் தெரிஞ்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னாக்க குறைஞ்சது 18 வயசு ஆகிருக்கணுன்றாங்க. இதில் ஓசியாக இருந்தாக்க குறைஞ்சது 18லேருந்து அதிகபட்சம் 30 வயசு வரை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசியாக இருந்தாக்க குறைஞ்சது 18, அதிகபட்சம் 32 வயசு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் குறைஞ்சது 18, அதிகபட்சம் 35 வயசு வரை இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தோம்னாக்க தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னாக்க ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் அண்டு ஓசியாக இருந்தால் 500 எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 250 ஃபீஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தோம்னாக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 22/12/2020 தான் லாஸ்ட் டேட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாபுக்கு. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க, யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.